வணக்கம் மக்களே. நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாக போகுது. ஆனால் கடந்த சில நாட்களாக அங்கங்கே தேர்தல் முறைகேடுகள் நடந்ததாக சில வீடியோக்கள் சமூக வலைதளங்கள் வர்றதை பார்க்குறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. சரி, அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. ஆனால் உண்மையா இருந்தா என்ன பண்ணலாம்? இதையெல்லாம் யார்கிட்ட சொல்றது? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, தபால் நிலையம் லீவா இருக்குமே அப்படின்னு நினைச்சு நீங்க புகார்கள் தபால் மூலமா புகார் அளிக்க முடியாதுதான். இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம். அப்படி கவலைப்படாதீங்க. உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். இன்றிரவே நீங்கள் சட்டப்பூர்வமாக புகார் அளிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்ககிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்பாமல் அதை கூகுள் டிரைவ் அல்லது யூடியூப்பில் அன்லிஸ்டட் மோடில் அப்லோட் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட லிங்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மெயிலில் பெரிய வீடியோக்களை அனுப்ப முடியாது. லிங்க் அனுப்புறது தான் சரியான முறை. அடுத்து என்ன பண்ணணும்னா, மின்னஞ்சல் அனுப்பணும். இப்போ உங்கள் ஃபோனில் மெயில் ஓப்பன் பண்ணுங்க. யாருக்கு அப்படின்னா அந்த டூவில் complaints@eci.gov.in. இது வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இசிஐ. அடுத்து அதுக்கு நகல் சிசின்னு இருக்கும். அதில் வந்து CEO@tn.gov.in. இது வந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவங்களுக்கு. சப்ஜெக்ட் பொருள் என்ன போடணும் அப்படின்னா, உங்கள் தொகுதியின் பெயர் மற்றும் பூத் எண். உதாரணத்துக்கு மதுரை மத்தி பூத் எண் 45 அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. தேர்தல் முறைகேடு புகார் அப்படிங்கிற ஒரு லைன் சேர்த்துக்கணும். விவரம் உள்ள என்ன விவரம் போடணும்னா, அந்த விஷயத்தை சுருக்கமாக எழுதணும். எங்கே அந்த பூத்தில் மற்ற இடங்களில் எங்கே முறைகேடுகள் நடந்ததோ அங்கே அந்த விஷயத்தை வந்து சுருக்கமாக எழுதி அந்த வீடியோ லிங்கை அட்டாச் பண்ணி இன்றிரவே அனுப்பிடுங்க. இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மெயில் அனுப்புறது ஒரு வலுவான டிஜிட்டல் ஆதாரம். நாளைக்கு காலையில் ஓட்டு எண்ணும் போது சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு இந்த தகவல் போகும். ஆதாரங்கள் உண்மையாக இருந்தா அந்த பூத்தோட ரிசல்ட்டை நிறுத்தி வைக்க தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஒருவேளை ரிசல்ட் வந்தே முடிஞ்சாலும் நீங்க இன்னைக்கு அனுப்புற மெயில் நாளைக்கு கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு முதல் ஆதாரமா இருக்கும். முக்கியமான எச்சரிக்கை, ஒரு சின்ன ரெக்வஸ்ட், தனிப்பட்ட கோபத்துக்காகவோ இல்ல வேணும்னே ஒருத்தரை பழிவாங்கவோ பொய் புகாரோ இல்ல போலியான வீடியோக்களையோ அனுப்பாதீங்க. அப்படி பண்ணுனா ஐபிசி 182 சட்டப்படி நீங்களே தண்டனையை சந்திக்க வேண்டி வரும். உண்மை இருந்தா மட்டும் துணிஞ்சு போராடுங்க. எதிர்காலத்துல இந்த மின்னஞ்சல் முகவரிகள் மாறினாலும் நீங்க கூகுள்ல போயிட்டு இசிஐ கான்டாக்டஸ் அப்படின்னு தேடினீங்கன்னா லேட்டஸ்ட் அட்ரஸ் கிடைச்சிடும். ஜனநாயகம் நம்ம கையில் தான் இருக்குது. விழிப்புணர்வோடு இருப்போம். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திருப்பியும் சொல்கிறேன். உங்கள் கையில் உள்ள ஆதாரம் உண்மையாக இருந்தால் மட்டும் நான் இப்போ சொன்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி புகார் அளிங்க. தேர்தல் இமெயில் முகவரி மின்னஞ்சல் மூலமாக புகார் அளிங்க. பொய் புகார் எதுவும் அளிக்காதீங்க. அப்படி அளிச்சிங்க அப்படின்னா செக்ஷன் 182 ஐபிசி 182 படி சட்டப்படி கடுமையான தண்டனை இருக்குது. அதனால் ஆதாரங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் ஆதாரமாக இது இருக்கும். மேக்ஸிமம் வந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடி இது ரீச் ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த வாக்கு எண்ணிக்கையை சம்மந்தப்பட்ட எந்த தொகுதியில் முறைகேடு நடந்திருக்கோ அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு உண்டான பவர் அவங்களுக்கு இருக்குது, தேர்தல் ஆணையத்திற்கு. ஒருவேளை அதை அந்த டைம் தாண்டிடுச்சு அப்படின்னா, தேர்தல் அறிவிப்பெல்லாம் முடிவெல்லாம் வெளியாகிடுச்சு அப்படின்னா இது ஒரு டிஜிட்டல் ஆதாரமாக இருக்கும். ஒருவேளை அந்த முறைகேடு நடந்து ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெற்றியை எதிர்த்து கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு 45 நாட்களுக்குள்ள, அந்த தேர்தல் முடிவு வெளியிட்ட 45 நாட்களுக்குள்ள எலெக்ஷன் பெட்டிஷன், தேர்தல் மனு அப்படின்னு ஒரு சிறப்பு வழக்கு தொடுத்து அந்த வெற்றியை ரத்து பண்ணுவதற்கு வேண்டிய வழக்கு அது. அந்த முறை நம்ம அதில் ப்ரூஃப் பண்ணணும், அதில் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்குண்டான டிஜிட்டல் ஆதாரம் தான் இப்போ நீங்கள் அனுப்புறது. அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் சாட்சிகள், அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸு எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணி ஆதாரங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த முறைகேடாக அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்றால் அதை ரத்து செய்து மறுதேர்தல் நடத்தும். நன்றி. திருப்பி சொல்கிறேன், ஆதாரம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த ஸ்டெப்ஸ் எடுங்க. மேக்ஸிமம் அந்த வீடியோவில் வந்து டைம் ஸ்டாம்ப் இருந்தால் பெட்டர். எந்த தேதி, எந்த நேரம், எந்த லொக்கேஷன் அப்படின்னு. ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எந்த தேதியில் எந்த லொக்கேஷனில் எத்தனை மணிக்கு இது நடந்தது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு அது ஒரு வீடியோ, அந்த வீடியோ ஆதாரத்தை சிடிலையோ பென்ட்ரைவ்லையோ அட்டாச் பண்ணியும் வச்சுக்கோங்க, ஹார்ட் காப்பி. இன்னொன்று, மெயிலில் நான் சொன்ன மாதிரி ஒரு உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி அதோட லிங்க் வச்சுக்கோங்க. அதே நேரம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதை அன்லிஸ்டட் கேட்டகரியில் போட்டு அதையும் ஒரு லிங்க் வச்சுக்கோங்க. ரெண்டுமே யூஸ் ஆகும். இது வந்து டிஜிட்டல் ஆதாரம் மெயில் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கு, கூகுள் டிரைவ் யூடியூப் லிங்க்கு.
அது ஹார்ட் காப்பி சிடியோ அல்லது பென்ட்ரைவோ அது எப்போ அப்படின்னா, ஒருவேளை தேர்தல் ஆணையம் அந்த டைமுக்குள்ளே அது ரீச் ஆகலை அல்லது தேர்தல் முடிவுகள்லாம் வந்துருச்சு, முறைகேடு நடந்து ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னா அவரை எதிர்த்து அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் கொடுக்கும்போது இந்த ஹார்ட் காப்பி, பென்ட்ரைவ், சிடி இதெல்லாம் யூஸ் ஆகும். தகுந்த ஆதாரங்கள் யூஸ் ஆகும். அப்புறம் நகல்கள், இந்த மெயிலோடைய நகல்கள்லாம் கேட்பாங்க. இந்த மெயிலோட நகல்கள் எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ அது தகுந்த வழக்கறிஞரை கன்சல்ட் பண்ணி, வக்கீலை கன்சல்ட் பண்ணி நீங்கள் அது மாதிரி புகார் அளிக்கலாம். முறைகேடு நடந்திருந்தது உறுதியாகுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேட்பாளருடைய வெற்றி ரத்து செய்யப்பட்டு மீண்டும் மறுதேர்தல் நடத்துவாங்க. மேக்ஸிமம் வழக்கு வந்து 6 மாதத்துக்குள்ளே முடிப்பாங்கன்னு தகவல் கேள்விப்பட்டேன். அடுத்து ஒரு சில இது வந்து இந்த சாட்சிகள் அது இதெல்லாம் சில கேசஸ் வந்து 1 or 2 years இழுக்கலாம். எப்படினாலும் சரி, தாமதமாக சில விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கப்புறம் அவருடைய வெற்றி ரத்து செய்யப்பட்டு அதுவரை அவருக்கு கிடைத்த ஆதாயங்கள், வருமானம், ஒரு எம்எல்ஏவாவோ அவர் வந்து ஒரு அது வரைக்கும் அவருக்கு கிடைத்த சலுகைகள் எல்லாம் வந்து அவர் என்ன பண்ணணும், திருப்பி வந்து ஒப்படைக்கணும். சம்பளம் அது வரைக்கும் அவர் பெற்ற சம்பளத்தை உட்பட அவர் வந்து கெட்டியாகணும் திருப்பி. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இந்த மெத்தடை வந்து ஒருவேளை முறைகேடுகள் நடந்திருந்தா, உண்மையிலே நடந்திருந்தா, அதுக்கு தகுந்த ஆதாரங்களும் சரியாக இருந்தா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம். ஜனநாயகம் காப்போம். நன்றி.